வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை. டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். 19ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. பீகாரில் பாஜகவின் வாக்கு திருட்டுக்கு தேர்தல் ஆணையர்கள் 3 உடந்தையாக செயல்படுவதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. அரசு துறைகளில் பணிபுரியும் ஒப்பந்த மற்றும் தற்காலிக மாற்றுத்திறனாளிகளின் பணி நிலைப்பை திமுக அரசு பறித்திருப்பதற்கு அன்புமணி கண்டனம். 6 நாட்கள் பயணமாக அங்கோலா மற்றும் போட்ஸ்வானா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் பக்தர்கள் இரவு தங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை விளக்கம். ஆம்பூரில் சரக்குந்து மீது மகிழுந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயம். பிரதமர் மோடி தொடங்கி வைத்த எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் தொடர்வண்டிக்கு திருப்பூரில் உற்சாக வரவேற்பு. புதுக்கோட்டை மாவட்டம் மெய்யக்கவுண்டன்பட்டியில் விபத்தில் மூளைச்சாவடைந்த சத்யா என்ற இளம் பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். பிரிஸ்பேன் போட்டி மழையால் ரத்தானதால் ஆஸ்திரேலியாவுடனான 20 ஓவர் போட்டித் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்திய அணி.